அலைக்கு பற்றி பிரபாக்கா வச்சாங்க. எனவே என்ன காரணம் அதெல்லாம் சொல்லுவது ஏன்னா அதுதான் கதையின் அடிப்படையே. அதற்கு நாவலில் வந்து நான் அதற்கான விளக்கமும் கொடுத்துருக்கிறேன். அது பிரபாகா படிக்காத 20% அது வரும்னு நினைக்கிறேன். வரலாற்று ரீதியாக நெப்போலியனுடைய படைகள் பரிசில் இருந்து எகிப்துக்கு படையெடுத்து போய் அவையில் எல்லாருக்கும் படையெடுத்து போகிறது தானே, எகிப்துக்கு ரஷ்யாவுக்கு எல்லாம் போகிறது தானே. எகிப்தில் போய் அவையில் ஒரு 3 வருஷம் இருந்தவைகள் அங்கே இருந்து போட்டு திரும்பி வரைக்க எகிப்தில் இருந்த மம்மிகள், அந்த தூண்கள், பெரிய கோபுரங்கள் எல்லாத்தையும் புரட்டி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு பாரிஸ் மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா, லூவர் மியூசியத்தில் வந்து பார்த்தீர்கள் என்றால் இருக்கக்கூடிய 50-60 விதமான கலைப்பொருட்கள் எகிப்திலேருந்து கொள்ளையடித்து கொண்டு வந்தது தான். அது மாதிரி பாரிஸுடைய சதுக்கங்களில் இருக்கக்கூடிய பெரிய தூண்கள், கொன்கோட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தூண் வந்து எகிப்து லக்சர் கோயிலிருந்து பேத்தெடுக்கப்பட்டு கொண்டு வந்த தூண் தான் நெப்போலியன் காலத்தில். அவையில் இந்த பொருட்களை மட்டும் கொண்டு வர இல்லை, சில சொற்களையும் அவையில் போகிற நாடுகளில் பழகிட்டு வாரது. அதுவே அப்போ அங்கேருந்து பழகிட்டு வந்த சொல் தான் இந்த சலாம் அலைக்கும், வணக்கம் இல்லை. ஆனால் ஃப்ரெஞ்சு உச்சரிப்பில் வந்து உயிரெழுத்துக்கு பிறகு வார எழுத்துக்களுக்கு உச்சரிப்பு இல்லை ஃப்ரெஞ்சில். உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஞ்சு தெரிஞ்சாங்களுக்கு. இப்போ பரிசுன்றது பரிதான், அங்கே எஸ் இல்லை. அது மாதிரி வேலைக்கு இந்த சலாம் அலைக்கும் சொல்ல வராது. அப்போ அதை சுருக்கி சலாம் அலைக்குன்றது சொல்லுறாரு. அது காலப்போக்கில் மாதிரி என்ன ஆகிட்டாண்டா, இங்கே ஃப்ரெஞ்சு மொழியை சரியாக பேசாட்டியோ அல்லாட்டி ஒரு விஷயத்தை அறகுறையாக நீங்கள் முழுங்கி பேசுனீங்கன்றாலோ அதை சலாம் அலைக்குன்னு சொல்லி கிண்டல் அடிப்பாங்க. அதுதான் இந்த நாவலுடைய மையம். இந்த நாவலுடைய மையமும் அதுதான். என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த சொந்த கதையும் தான். நான் 30 வருஷம் நான் ஃப்ரான்ஸில் வந்து கூட 30 வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 30 வருஷம் தாண்டிட்டேன். இப்போ வரை எனக்கு வந்து ஒரு கூட்டத்தில் வந்து இப்படி ஃப்ரெஞ்சில் ஒரு யார் எனக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் அந்த ஃப்ரெஞ்சு மொழிக்கும் எங்களுக்குமான ஒரு சண்டை பெரிய மாவதின் சண்டை. அது எனக்கு மட்டுமில்லை, ஃப்ரான்ஸில் வாழக்கூடிய தமிழ் மக்களில் கிட்டத்தட்ட 95 விதமான மக்கள், அதாவது எங்கட காலத்தில் புலம்பெயர்ந்தவர்கள், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வேறு, எங்கட காலத்தில் புலம்பெயர்ந்தவர்களில் 95 விதமான ஆட்கள் வந்து ஃப்ரெஞ்சு இப்போ வரை சரியாக கதைக்க தெரியாது. அந்த லாங்குவேஜுக்கும் எங்களுக்கும் ஒத்து வேற இல்லை. ஏண்டா கிராமர் வேறு, உச்சரிப்பு வேறு, இது திராவிட நாக்கி, இது கண்ட பாட்டுக்கு வளையாது. இது இப்போ சில இனங்களுக்கு வந்து சில சொற்கள் வந்து நீங்கள் எப்படி சொன்னாலும் உச்சரிக்க முடியாது. எப்படி இப்போ எங்களோட தமிழின் சிறப்பு எழுத்தான ல, அந்த லாவை வந்து வேறு நாட்டுக்காரர்களால் மட்டுமல்ல எங்கடையாக்களாலேயே பல பேரால் அது உச்சரிக்க முடியாது என்று மாதிரி. இப்போ சைனீஸ்காரங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், டி என்ற எழுத்து உச்சரிக்க மாட்டேங்க. தாய்லாந்துக்காரர்களால் வந்து RS 2 உச்சரிக்க முடியாது. அப்போ அது மாதிரி வந்து எங்களுக்கும் சில உச்சரிப்புகள் எங்களால் முடியலை. அது மட்டும் இல்லை, நான் ஒரு 10-15 தரம் 10-15 கிளாஸுக்கு போயிருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு காலப்பகுதியில் ஃப்ரெஞ்சு ஒரு திடீரென்று ஒரு தொண்டு வரும். என்ன ஃப்ரெஞ்சு தெரியாமல் இருக்கிறது, படிக்க தான் பண்ணணும், இது என்ன பெரிய வாசை. சிங்களமெல்லாம் நான் வந்து ஒரு 3 மாதங்கள் எழுத வாசிக்க பழகினான் மறியல் இருக்க. சிங்களம் எல்லாம் 3 மாதத்துக்கு படிக்க வலிக்கிட்டேன்னா இது என்ன, இது நமக்கு இப்போ இங்கிலீஷ் படிக்க இல்லை. நான் வேலை சொல்ல படித்தேன். நான் அங்கே இங்கிலீஷ் டீச்சர் இருக்க மாட்டேன், ஆனாலும் நான் இங்கிலீஷ் பேசுவேன். ஏனென்றால் இங்கே போக வேறு கொங்கோங்கில் இருந்த காலங்களில், தாய்லாந்தில் இருந்த காலங்களில் அப்படி புரோக்கன் இங்கிலீஷ் பழகி அப்புறம் இந்த ஹாலிவுட் படங்களை பார்த்து நான் இங்கிலீஷ் பேசுவேன். அந்த ஃப்ரெஞ்சு மட்டும் வர மாட்டேன். அப்போ நான் அங்கே எனக்கு படிப்பு அங்கெல்லாம் இந்த ஃப்ரெஞ்சு கிளாஸ் கொடுக்க வாராக்கள் பெரிய நிபுணர்கள் தானே விரைவினம், வெளிநாட்டுக்காரர்கள் கொடுக்குறதுக்கு மொழி நிபுணர் தான் விரைவினம். அப்படி கேட்டேன், ஏன் எனக்கு வந்து கிராமர் தெரியும், வாசிக்க தெரியும் ஃப்ரெஞ்சில். இப்போ சில பேர் எல்லாரும் சொல்லி வந்து எனக்கு சொல்கிறது விளங்குது, ஆனால் பதில் சொல்ல தெரியல என்று தான் பெரும்பாலாக்கள் சொல்கிறது. எனக்கு வந்து தலகுகளா, எனக்கு பதில் சொல்ல தெரியுமா, நான் கேட்குறது விளங்குறது இல்லை. அந்த டீச்சர் எனக்கு சொன்னால், எங்களோட நாவுகள் வந்து சில உச்சரிப்புகளை மறக்கும், ஏற்க மாட்டுது நாவு. அது மாதிரி காதும் வந்து சில ஒலிகளை ரிஜெக்ட் பண்ணும், நிராகரிக்கும். உனக்கு அந்த பிரச்சனை என்று சொல்லி. ஸோ இந்த நாவலில் அது ஒரு மைய பிரச்சனையாக இருக்குது. அதால் தான் சலாம் அலைக்குங்கிற தலைப்பு இந்த நாவலுக்கு நான் வச்சேன். நான் 2வது இந்த கருங்குயில், அது என்னுடைய மிக அண்மையில் வந்த சிறுகதை தொகுப்பு, 5-6 மாதத்துக்குள்ள வந்த சிறுகதை தொகுப்பு. அதை பற்றி தான் இப்போ விஜயன் பேசினவர். இப்போ இந்த விஷயத்துக்கும் அண்ணன் கேட்ட கேள்விக்கும் வரலாறுக்கும் புனைவுக்குமான வித்தியாசம் என்ற அந்த கேள்விக்குமான ஒரு பதிலும் இதில் நான் இப்போ சொல்ல போகிறதில் அடங்கி இருக்குமென்று நம்புகிறேன்.
எங்கட வரலாறில் வந்து நிரப்பப்படாத ஏகப்பட்ட பக்கங்கள் இருக்குது. சமூகத்துக்கு தெரியாத ஏகப்பட்ட பக்கங்கள் இருக்குது. வரலாற்றில் பல பக்கங்கள் யாருக்குமே தெரியாமல் மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருக்குது. அந்த இடைவெளிகளை புனைவின் சாத்தியத்தால் நிரப்புற ஒரு முயற்சி என்னட்ட ஆரம்ப காலம் தொட்டு இருக்குது. இதை இன்னும் எளிமையாக விளங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால், இப்போ அது இந்த கருங்குயில் இருக்கக்கூடிய ஒரு கதை, மெய்யெழுத்து என்ற ஒரு கதை இருக்குது. உங்கள் எல்லோருக்கும் திலீபனை தெரியும். உங்களை பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கள். கேள்விப்பட்டதுன்னா திலீபனை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரடியாக தெரியும். அவருடைய காலத்தில் தான் நானும் இயக்கத்தில் இருந்தேன், அவருக்கு கீழே வேலை செய்தான். அதால் கொஞ்சம் எனக்கு திலீபனோட வந்து ஒரு எமோஷனல் பொண்டிங்கும் இருக்குது. எனக்கு இருந்தது அந்த காலங்களில். திலீபன் பொடிக்கு வெட்டி ரத்தப்பட்டலாம் வச்சினான் நான் அந்த டைமில். அப்படி ஒரு பொண்டி கொண்டு இருந்தது எனக்கு திலீபனோட. அப்போ இந்த திலீபனை இப்போ எல்லாரும் காலப்போக்கில் மறக்கிற மாதிரியே, அந்த இறப்பு நாள் மட்டும்தானே நினைக்கிறது, காலப்போக்கில் எல்லாம் மறக்கிற மாதிரி அந்த இது போயிட்டுது. திலீபனுடைய உடல், திலீபன் இறந்தோட வந்து ஜாஃப்னா யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கப்படுவது அந்த மாணவர்களுடைய ஆய்வுக்காக. அதுக்கு பிறகு அந்த பொடியை பற்றி ஒருத்தன் கவலைப்படையும், அது பொடி போயிட்டு அவ்வளவுதான். இப்போது ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னுக்கு நம்முடைய சிவாஜிலிங்கம், அதை முன்வளைம்பு சிவாஜிலிங்கம் அவர்கள் இந்தியாவில் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார். அந்த பேட்டியை நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அந்த பேட்டின்ற அம்சம் வந்து இதுதான், அந்த பிரபாரன் உயிரோடு இருக்கிறா இல்லையா, நெடுமாறன் ஐயா அந்த பிரச்சனை தவிர்த்த பிறகு நடந்த ஒரு பேட்டி. அதில் அவர் பேசி கொண்டிருக்க ஒரு செகண்ட் சொன்னார், ஒரு தகவல் சொல்லி கொண்டு போய் சொன்னார். ஏன் பிரபாரண்ட பொடியை பாதுகாத்து வைக்க இல்லை, அல்லாட்டி ஏன் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க இல்லை, இப்போ புலிகள் வந்து திலீபன்ற பொடியை வந்து முள்ளுவேக்கலரை பாதுகாத்து வச்சிருந்தவர்கள் தானே. அங்கே தான் எனக்கு ஒரு புரிஞ்சு, திலீபன்ற பொடி வந்து முள்ளுவேக்கலரை வச்சுருந்தேன்னு சொல்லிடுமே, இது என்ன கதை, இது நான் கேள்விப்பட இல்லையே என்று போட்டு நான் நெட்டுகளில் தேடி பார்த்தேன் இதை பற்றி ஏதாவது இருக்கான்ட்டு. ஒரே ஒரு கட்டுரை கிடைச்சிது, பழைய கட்டுரை. அது வந்து அமரதாஸ் எழுதின கட்டுரை. அப்போ அமரதாஸ் வந்து சொல்கிறார், நான் 95 போனேன், அங்கே பார்த்தேன், திலீபனுடைய பொடியை பார்த்தேன், அது இந்த நிலைமையில் இருந்துச்சு. பிறகு அது வந்து கொண்டு வரப்பட்டது கிளிநொச்சிக்கு, அதாவது யாப்பான சாமி பிடிக்க அந்த பொடியை வந்து கிளிநொச்சிக்கு கொண்டு போய் நம்ம எழுட்டிட்டு கடைசி வரை, அதாவது 2008-2009 வரை அவர்கள் அந்த ஒவ்வொரு ஊராக நகர அந்த பொடியோடையே நகர்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட திலீபன் இறந்த பின்பும் 14 வருடங்கள் அந்த உடம்பு வந்து பயணம் செஞ்சிருக்குது என்ற இவ்வளவு தகவலாம் நமக்கு கிடைக்குது. அப்போ இப்போ என்னுடைய பாத்திரம் என்ன, ஒரு சிறுகதையாளனாக சரி இந்த பொடியை வந்து எப்படி எடுத்திருப்பினோம் எடுக்க, அங்கேருந்து டாக்டர்ஸ் மேர் என்ன சொல்லியிருப்பினோம், இந்த பொடியை வந்து 14 வருஷம் இப்படி பாதுகாத்துக்கணும், அது எரிக்க உங்களோட எமோஷன் என்ன, இதை நமக்கு யாரும் சொல்ல போகிறோம் இல்லை, அப்படி சொல்லத்தக்க ஆக்களை சந்திக்க இப்போ எங்களுக்கு வாய்ப்பும் இல்லை. அப்போ நான் ஒரு கதையாக எழுதுகிறேன். இது இப்படி தான் நடந்திருக்குமென்று இல்லை, ஆனால் இப்படியும் நடந்திருக்கலாம், சாத்தியங்கள், அதுதான் கதை. சேம் கதை வந்து கருங்குயிலில் இப்போ விஜயன் சொன்ன கதை. அந்த கதையில் வந்து உங்களுக்கு தெரியும், பப்ளோ நேருடா எப்படி தமிழுக்கு வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தையும், விடுதலை என்று சொன்னால் நமக்கு பாரதியுடைய முகம்தான் வரும். அது மாதிரி உலகத்துக்கே ஒரு மகாகவி வந்து பப்ளோ நேருடா, இடதுசாரிகளுடைய ஆதர்ஷமான கவிஞன் பப்ளோ நேருடா, நோபல் பரிசு பெற்றவன். அந்த பப்ளோ நேருடா தன்னுடைய 25 வயதிலிருந்து 27 வயது வரை இலங்கையில் வந்து சிலி நாட்டுடைய தூதுவராக இருந்தார். வெள்ளவத்தையில் 34 ஏழில் தான் அட்டபடி இருந்தார். அவர் வந்து இறப்பதற்கு 1 வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார். 1974. அவர் இங்கே இருந்தது வந்து 30களில், அதுக்கு 40 வருஷம் கழிச்சு தான் அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார். அந்த நோபல் பரிசெல்லாம் இது இளைஞனான பப்ளோ இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிச்சுது, சிலிக்கு போனார், மகாகவிஞன் ஆனார். அப்போ சிலியிலேருந்து அவரை நாடு கடத்தி துரத்தினாங்கள், வந்து இத்தாலியில் இருந்தார். இத்தாலியில் இருக்கும்போது தான் அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைக்கிது. திரும்பி போகிறார், அப்புறம் ஃப்ரான்ஸில் வந்திருக்கிறார். பேரோடும் போரோடும் வாழ்ந்து மறைந்து போனார். அப்போ அதுக்கு முன்னுக்கு அவர் அந்த தன் சுயசரிதையை என்னுடைய நினைவுகள் எழுதுகிறார். தமிழிலும் அந்த புத்தகம் இருக்குது. அதில் ஒரே ஒரு பந்தி, இவ்வளவு பந்தியில் ஒரு விஷயம் எழுதுவார் அவர், இலங்கையில் இருக்கும்போது அந்த விஷயம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய வார்த்தைகளிலே சொல்ல போனால், எங்களுடைய வீட்டை வந்து அப்போ அந்த காலத்தில் நாங்கள் சொல்கிறத அந்த மலசலக்கூடம் வாளி கக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில், அந்த வாளியை எடுப்பதற்காக ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு
அவருடைய வார்த்தை. ஒரு தமிழ் பறச்சி வருவார், அது இங்கிலீஷில் வந்து பறையா, தமிழ் பறையா என்று வருவாள். அழகான பொண்ணு, அவளை பார்த்தால் தென்னிந்திய சிற்பங்கள் போல் ஜொலிப்பாள். நான் அவள் மேலே மையல் கொண்டேன். ஆல்ரெடி இவர் வந்து ஒரு பிளே பாய், அது அந்த புத்தகம் முழுக்க வருகுது. அவர் போகிற இடங்கள்ல எல்லாம் அவருக்கு காதல் வரும், பெண்களை ஜூஸ் பண்ணுவார். கொஞ்சம் அவர் ஒரு பெண்களை வேட்டையாடக்கூடிய ஒருவராக தான் அவர் இருந்தார். எல்லா ஆண்களையும் போலவே கொஞ்சம் இவருக்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்ததால் அவர் பெண்களை வேட்டையாடக்கூடியவர் தான். இது வந்து அவரே சொல்கிறார் தன்னுடைய புத்தகத்தில். அப்போ இந்த பெண்ணையும் வேட்டையாடலாம் என்று இவர் சில முயற்சிகளை எடுக்கிறார். அந்த பெண் வந்து இவரை ஒன்றும் மைண்ட் பண்ணுற இல்லை. காலம்புரை வரும், பாலி எடுத்து கொண்டு போகும், கொட்டும், திருப்பி கொண்டு வைக்கும். இவர் வந்து சில அன்பளிப்புகளை வச்சு பார்க்குறார். இப்போ கதைக்க இல்லாது, பாச தெரியாது. ஒரு பட்டு சேலையை வச்சு பார்க்குறார், எடுக்க இல்லை, ஒன்றுமில்லை. இவரால் வந்து என்ன ஒரு நாள் வந்து அந்த பிள்ளைய வந்து பலவத்கரமாக கட்டி தூக்கிட்டு போய் படுக்கையில் போட்டு வன்புணர்வு செஞ்சிட்டார். அப்போ அவர் எழுதுகிறார், அவள் இறுதி வரை கண்களை திறக்காமலே இருந்தாள், அதுதான் எனக்கான அவமரியாதை என்ற மாதிரி ஒரு கவிஞனுக்குரிய மாதிரி சடங்கு எழுதி அந்த புத்தகம் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. சிலியில் வந்து சிலி ஏர்போர்ட்டுக்கு வந்து பப்புலனோட பேரை வைக்க போகும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள், இவர் வந்து ஒரு செக்ஸிஸ்ட், ஸ்ரீலங்காவில் வந்து இப்படி விஷயம் பண்ணுவார். அவர் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, அவர் இந்தோனேஷியாவில் பண்ணியிருக்கார், போகிற இடம் எல்லாமே அதை பண்ணியிருக்கிறார் அவர். அப்போ வந்து அந்த பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைசியாக பப்புலனோட பேர் அந்த விமானத்துக்கு வைக்க இல்லை. இதை வச்சு திருப்பி ஒருக்கா இது ஒரு இடத்துக்கு வந்துச்சு இந்த விஷயங்கள். சிங்களத்தில் வந்து இந்த விஷயத்தில், அதாவது பப்புலின் இந்த ஒரு குறிப்பை மட்டும் வச்சு ஒரு குறைந்தது 4-5 கதைகள் ஒவ்வொரு ஆக்களால் எழுதப்பட்டிருக்கு. அதில் மிக ஃபேமஸான ஒரு கதை வந்து அவர்கிட்ட எழுதினோட்ட பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை, ஒரு சிங்கள ஆள். கதையுடைய பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது, தங்கம்மா. அவர் வந்து இந்த பப்ளோ நெடா ஜஸ்டோ இதுதான் சொல்கிறார், ஒரு தமிழ் பெண். இவர் வந்து சிறுதையாளர் வந்து தங்கம்மாண்டவருக்கு ஒரு பேரை கொடுத்து அவர் ஒரு கதை எழுதுகிறார். அந்த கதைப்படி எப்படின்னா, இவருக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறார் பப்புலனோடாவுக்கு, பாம்பரான்னு சொல்லிட்டு. அது பப்புலனோடாவே குறிப்பிடாதுங்க சுயசரிதையில் அந்த வேலைக்காரனை. அந்த புள்ள வந்து பப்புலனோட வந்து கற்பமாகுது. அப்போ வந்து என்னோடய வேலைக்காரனை அந்த பிள்ளைக்கு தங்கம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்புறம் பப்புலனோட இலங்கையை விட்டு போகிறார், வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்புகிறார். காசு அனுப்பி அந்த புல்லை வந்து படித்து வளர்ந்து கண்டியில் வந்து ஒரு பெரிய அதிகாரியாக இப்போ இருக்குது என்று சிறுகதை. இது காலப்போக்கில் என்னென்னா மக்களுக்கு வரேன், இது வரலாறு ஆகுது இந்த சிறுகதை. கனி பேர் அதை நம்புகினோம், உண்மையாக அப்படி தங்கம்மாண்டது இருந்தால் பிள்ளை இருந்தது, பப்புலனோட ஹெல்ப் பண்ணாரண்டு. இலங்கையில் இருந்த அந்த நேரத்தில், அதாவது 10 வருடங்களுக்கு முன்பு இலங்கையில் இருந்த அமெரிக்கன் எம்பசிடர் ஓப்பனாக ஒரு கடிதம் எழுதுகிறார், டியர் தங்கம்மான்னு சொல்லி. இப்படி கரெக்டாக நினச்சி, உன்னுடைய துன்புக்காக நான் கவலைப்படுறேன், ஜீவன்களுக்காக நான் கவலைப்படுறேன்னு சொல்லி. 2 வருஷத்துக்கு முன்னுக்கு சிங்களத்தின் பிரபலமான இயக்குனர் அசவா கந்தகம இதை வச்சு ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து பப்புலனோட ஹீரோ, அதாவது வந்து எங்கள் வீட்டை வந்து வரக்கூடிய ஒரு தலித் பொண்ணையும் தன்னுடைய அந்தஸ்துகளை பற்றி கவலைப்படாமல் காதல் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ந்த கவிஞன் என்ற கோணத்தில் அது காட்டப்படுகிறது. அப்போ இது நம்பலாம் கிடக்கு நம்மளால் இன்னும் நடந்திருக்கும். அப்போ திருப்பியும் தேடுறேன், சில ஆவணங்கள் கிடைக்கிது, அந்த காலப்பகுதியில் ஆவணங்கள். அதில் ஒரு ஆவணத்தில் என்ன சொல்கிற கிடைக்குதுன்னு சொன்னால், ஒரு அருந்ததியர் சமூகம் ஒன்று வாழ்ந்தது பம்பலப்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கால்வாய்க்கு அருகில். அவைகள் வந்து கொலனி பீரியடில் வந்து இந்த தூய்மை பணிக்காக இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட குழுவினர். அவைகளுக்குள்ளே வந்து ஒரு சற்றே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை இருந்தது. முற்றாக இல்லை, சற்றே மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளை வேலைக்கு போய் வேலைக்க தான் இப்படி அங்கிருந்து ஒரு வெள்ளைக்காரன் செஞ்சது. அப்புறம் அந்த வெள்ளைக்காரனை அந்த ஜனங்கள் கடற்கரையில் அடித்தது என்று இன்னொரு வரலாறு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்னுடைய ஆங்கிள், இப்போ நாம் போய் இப்போ தங்கம்மா என்று சொல்லப்படுற அந்த பொண்ணை, இப்போ என்னுடைய கதையில் அந்த பொண்ணுக்கு நான் சம்பங்கி என்ற பேர் கொடுத்துருக்குறேன். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் என்று தெரியாது, நடந்தது என்னென்று பப்புலனோடாக்கும் அந்த பிள்ளைக்கும் மட்டும்தான் தெரியும். அல்லது அந்த காலத்தில் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும், பிள்ளை வந்து சொல்லி இருக்கும். இப்போ அம்மா அப்பாவும் இப்போ இல்லை, ஆனால் அப்படி சம்பவம் நடந்திருக்குது. ஆகவே என்ன நடந்திருக்குமென்று ஒரு கலைஞனுடைய பணி வந்து அந்த வரலாற்று இடைவெளிகளை இட்டு நிரப்புவது கொண்டு நான் கருதுகிறேன். இது உலக இலக்கியத்தில் ஒன்றும் புதுமையானது அல்ல. பல்வேறு சரித்திர சம்பவங்களுக்கு வந்து பல்வேறு எழுத்தாளர்கள் வந்து தங்களோட பார்வையில் வந்து
ஒரு வரலாற்றை சிருஷ்டிப்பினம். காந்தி கொலையை பற்றியே டாசு நல்ல பெருமாளின கதை கொண்டு இருக்குது, கல்லுக்குழியினம். அதுதான் பிற்காலத்தில் ஒரு அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஹேராம் என்ற படமாக வந்தது. கோட்ஸே பற்றிய நாடகங்களில் வந்து அது டோட்டலாக அது வேறு ஆங்கிள், அது காந்தியை கொள்றதுக்கான ஆங்கிள். இப்படி உலகம் முழுக்க நடக்கக்கூடிய வரலாற்று செய்திகள், போர்கள், புதினங்கள் இதில் பற்றி படைப்பாளர்கள் தங்கட ஆங்கிளில் ஒரு கருத்துக்களை சொல்கிறதும் அவை இலக்கிய உலகத்தில் வந்து உப வரலாறுகளாக கொள்ளப்படுவதும் ஒரு இயல்பான விஷயம் இலக்கிய உலகத்தில். இப்போ இதை நம்ம ஒரு அரசியல் மனம் இதை ஏற்றுக்கொள்ளாது. அது என்ன வரலாறுண்டா வரலாறு தானே, என்ன இவியல் தங்கடனத்துக்கு சொல்லிடுமா வந்து அது நடந்தது இது நடந்ததுன்ற ஒரு கேள்வி வரலாம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, உண்மையாகவே வரலாறு வந்து இருக்கா? இதென்ன முக்கு கேள்வி, வரலாறு நடந்து தானே இருக்கும். அப்படி என்றால் இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் ரஷ்ய புரட்சி. இந்த ரஷ்ய புரட்சியை பற்றி ஆக குறைஞ்சது 3 வேர்ஷன் இருக்குன்னு சொல்லுவேன். ஒன்று வந்து அப்போ ரஷ்ய புரட்சி நடந்த காலத்தில் அங்கே இருந்த அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜோன் ரீட் எழுதிய உலகை குலுக்கிய 10 நாட்கள் மிக பிரபலமான புத்தகம். அதே மாதிரி ரஷ்யன் புரட்சிக்கு ஸ்டாலின் சொல்கிற வேர்ஷன் ஒன்று இருக்கும், ட்ரொட்ஸ்கி சொல்கிற வேர்ஷன் அது இன்னொன்று இருக்கும். அதில் அவையோடைய அரசியல் பாணி, அதாவது வரலாறு என்பது ஒருவன் வரலாறை அணுகும்போது அவனுக்கு ஒன்று அரசியல் கருத்து இருக்கும், அவனுக்கு ஒன்று தண்ணியில் இருக்கும், அதன் மூலம் வரலாறை கட்டமைக்கிறான். ஆகவே வரலாறும் ஓர் புனைவே என்ற ஒரு கருத்து இன்றைக்கு மேல நாடுகளில் மட்டுமில்லை, நீ இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்கிற போஸ்ட் மாடர்னிசம், பின்னணுத்துவம் போன்ற அறிவுத்துறைகளுக்கு போயிட்டோம்னு சொன்னால் ஒரு உண்மை கிடையாது, பல உண்மைகள் இருக்குது ஒரு சம்பவம் குறித்து என்ற நிலப்பாட்டுக்கு இன்றைய அறிவுலகத்துடைய பாய்ச்சல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. கணக்க வேணாம் நண்பர்களை, நீங்கள் படியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஈழப் போராட்டத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச 20-30 வருஷ காலத்துக்கு நடந்த எவ்வளவு சம்பவங்களை இன்றைய கண்ணுக்கு முன்னுக்கு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, அது இது இல்லை, உங்களுக்கு தெரியும், நான் குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. எத்தனையோ விஷயங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு மறைக்கப்பட்டு போச்சு. நான் நல்ல உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால் நெடுமாறன் ஐயாளுன்னு ஒரு புத்தகம் இருக்குது, பிரபாகரன் ஒரு புத்தகம். அது ஒரு இவ்வளோ நல்ல தடித்த புத்தகம் உண்டு, இவ்வளோ புத்தகம், அது பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தை நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு, கொஞ்ச காலம் இல்லை வந்த காலங்களில் ஒரு 7 வருஷத்துக்கு நினைக்கிறேன், அதை வந்து இப்போ படிக்கிற டைமில் படங்கள், புத்தகம் அச்சடிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த புத்தகத்தில் வந்து சில இடங்களில் படங்கள் அதுக்கப்புறம் ஒட்டப்பட்டிருக்குது. இது என்ன புதுசாக படம் ஒட்டப்பட்ட கண்டு போட்டு நம்மகிட்ட அந்த குறுக்கு புத்தி தானே அப்படி சுரண்டி பார்த்தா, அந்த படத்தை கழித்து பார்த்தா உள்ளே வந்து இருக்கிற படங்கள்ல எல்லாம் மாத்தையாக இருப்பார். ஸோ மாத்தையா இயக்கத்தில் இருக்கும்பொழுது எழுதப்பட்ட புத்தகம் அச்சாய் வரும்போது மாத்தையா துரோகி ஆகிட்டார், உடனே மாத்தையாக மறைக்கப்படுகிறார். இப்படி எங்கள் இன்றைக்கு வரலாற்றில் மாத்தையார், இன்றைக்கு பெரும் வரலாற்றில் மாத்தையா ஒரு பெரிய துரோகி. நேற்றைய துரோகிகள் இன்றைக்கு தியாகிகள், இன்றைய தியாகிகள் நாளைக்கு துரோகிகள் என்றது தான் நம்மளோட வரலாறு நமக்கு 30 வருஷத்துக்கு சொல்லி தந்திருக்குது. ஒவ்வொரு இதற்கும் ஒவ்வொரு வரலாறு. ஆகவே வந்து நான் உறுதியாக நம்புகிறேன், வரலாற்றுக்கு வந்து ஒரு வேர்ஷன் மட்டும் கிடையாது. ஏனென்றால் வரலாறு வந்து காலப்போக்குகளில் எழுதப்படுறது. யார் வெல்கிறான்னு சொல்கிறல்ல, வென்றவர்கள் மட்டும்தான் கதை எழுதுகிறார், சிங்கம் வெல்றவன் மட்டும்தான் அந்த கதை எழுதுகிறான். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய விஜயனுக்கு நன்கு பிடித்த ஃப்ரான்ஸ் ஃபனானுடைய அவருக்காசிரியர் எம்எஸ்எஸ்ஆர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார். 2 வகையான வரலாறு உண்டு இந்த உலகத்தில். ஒரு வரலாறு கொள்ளையடிக்கிற, வன்புணர்ற, காலனித்துவம் பண்ணுறவனால் எழுதப்படுறது ஒரு வரலாறு. இதற்கு மாறாக இன்னொரு வரலாறு ஒடுக்கப்பட்டவர்களால் எழுதப்படுகிறது. ஆனால் பெரும்பாலும் அந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய வரலாற்றை எழுதுபவர்கள் தொழில்முறை கல்வியாளர்களோ ஆய்வாளர்களோ அல்ல, கலைஞர்களும் கவிஞர்களுமே அந்த வரலாற்றை எழுதுகிறார்கள் என்பார் எம்எஸ்எஸ்ஆர் சொல்கிறார். அவ வந்து இதுதான் வரலாறு என்கிறதுக்கான எந்த திட்டவட்டமான முடிவும் இதுவரை உலகத்தில் நடந்த எந்த வரலாற்றிலும் கிடையாது. அவரவர் தன்னுடைய பார்வைக்கேற்ப வரலாற்றை கட்டமைக்கிறார். அதில் வெல்பவர்கள் சொல்கிற வரலாறு மட்டும்தான் நிலை பெற்று நமக்கு நிற்கிறது. ரொம்ப எளிமையான உதாரணம், அண்மக்கால உதாரணம் சொல்ல போனேன்டா, இந்த திடீரெண்டு இப்போ ஒரு 7-8 மாதங்களுக்கு பொன்னியின் செல்வன் காய்ச்சல்னு வந்தது தமிழ் சமூகத்தில். எல்லா பதிப்பகங்களும் பொன்னியின் செல்வன், போன வர புக் ஃபேரில் எல்லா கடையிலும் பொன்னியின் செல்வன் தான், 4 ஆளுக்கு பொன்னியின் செல்வன் போட்டு விற்கிறாங்க. அதாவது இதுவரை இந்தியன் சினிமா ஹிஸ்டரியில், தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து பொன்னியின் செல்வன் 1 தான்.
ஆனால் பொன்னியின் செல்வன் அந்த டைம் நான் இந்தியாவில் இருந்தேன். பொன்னியின் செல்வன் அதாவது ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய தர்மமானவாகவும் வீரனாகவும் ஒழுக்கமானவனாகவும், இலங்கையில் அந்த படம் பார்த்துருப்பிய, இலங்கையில் வந்து புத்தகத்தோட அலைகிறவனாகவும் எளியவனாகவும் காட்டப்பட்டிருப்பார். இது ஒரு வரலாறு. இது வந்து இவர் கல்வி எழுதின கொஞ்சம் வரலாறு. இது வந்து மனரத்னம் வேர்ஷன் இது. ஆனால் இதுக்கு இந்தியாவில் ஒரு வரலாறு நடக்குது. என்ன வரலாறு? ராஜராஜ சோழன் என்ன பண்ணான்? இலங்கையில் வந்தான், இலங்கையை வந்து நாசம் பண்ணினான். அங்கே அண்டாபுரம் தலைநகரத்தை வந்து அழித்தான், எரிச்சான், பௌத்த மடாலயங்களை எரித்தான், புலனறுவையை தலைநகரமாக்கினான், அதுக்கு சனாதன மங்கலம் என்று பேர் வச்சான், திரும்பினான். இது வரலாறு நாங்கள் படிச்சிருக்கோம் சின்ன வயசில். இந்த வரலாறு அதால் வந்து தோக்கப்பட்டவர்கள் சைட்லேருந்து ஒரு வரலாறு இருக்குது, வென்றவர்கள் சைட்லேருந்து ஒரு வரலாறு இருக்குது. காலனியம் வந்து சரியென்று சொல்கிற வரலாறுகளும் உண்டு. இன்னும் கொஞ்சம் போனால் கார்ல் மார்க்ஸ் கூட சொல்கிறார் காலனியத்துடைய அவசியம் என்ன, இந்தியா ஒரு சில நாடுகள் பட்டியலிடுறார். இதுவே வந்து இன்னும் சுதந்திரத்துக்கு தகுதியானவே இல்லையாண்டு. அது அந்த காலத்திலே அது விவாதத்துக்குள்ளான புள்ளிகள். ஆகவே வென்றவர்கள் சொல்ல வரலாறு உண்டு, தோல்த்தவர்கள் சொல்ல வரலாறு உண்டு, இதுக்கு வெளியில் என்று சொல்கிறார்கள் வரலாறு உண்டு. அப்போ நாங்கள் ஒரு காலம் வந்து நாம் இங்கே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது எது சரியான வரலாறு என்று. அடுத்தது வந்து அப்போ புனைவு வரலாறு ஆகுமா? சோபாசக்தி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த நல்ல உதாரணம் என்ற புத்தகம் இருக்குது. வெலிகடா பிரிசன் படுகொலையை வச்சு தான் அந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் வெலிகடா பிரிசன்லேருந்து தப்பினது ஒரு அப்போ நான் 20 பேர்கிட்ட தப்பின இழந்திருக்கேன். நேராக இருந்து டக்ளஸ் தேவானந்தர் இருந்திருக்கிறார், நித்யானந்தன் சார் இருந்திருக்கிறார், இப்போ எங்களோட வாழக்கூடியாக்கள் அண்மையில் மறைஞ்ச சிண்டா ஃபாதர் இருக்கிறார். இதில் ஒரு 2-3 பேரை மட்டும் எனக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. குறிப்பாக தோழர் அந்தோனி புள்ளை ஃப்ரான்ஸில் இருக்கிறதால அடிக்கடி சந்திப்பேன் அவரை நான். அல்லது இப்போ இந்தியாவிலிருந்து மறைந்த இபிஆரில் தோழர் சோமு என்கிற ஜெயக்கொடி. அப்போ இந்த 2 பேர் சொல்கிறதுக்குள்ளால நான் வந்து ஒரு கதையை நான் எழுதுகிறேன். ஆனால் அது ஒரு இலக்கிய வாசனுக்கு தெரியும். ஆனால் 10ஆக்கள் தான் இந்த எல்லா புத்தகத்திலும் வந்து போட்டு வைக்கிறது பார்த்தீங்களாண்டால் ஃபிக்ஷன் போட்டு வைப்பேன், எல்லாத்திலும் அட்டையில் போட்டு வைப்பேன் ஃபிக்ஷன் சொல்லி. ஒரு இலக்கிய வாசனுக்கு தெரியும் நான் வந்து ஒரு ஃபிக்ஷனை படித்து கொண்டு இருக்கிறேன், நான் ஒரு கதை புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து சோபாஸ்திரிய பார்வை மட்டும்தான். அப்போ அவனுக்கு வரலாற்றையும் ஃபிக்ஷனையும் பிரித்து பார்க்குற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்குன்று தான் நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் வந்து தாய் என்ற ஒரு நாவல் இருக்குது, உலக புகழ்பெற்ற நாவல். அதையும் நான் இப்போ இந்த கோட்டேஷன் அக்கா சொன்னால ஒரு நல்ல புத்தகத்தை விட கெட்ட மனிதன் சிறந்தவன், அந்த கோட்டேஷன் வந்து மேக்சிம் கோக்கியுடைய கோட்டேஷன். ஸோ மேக்சிம் கோக்கி எழுதிய தாய் நாவல் இருக்குது. நீங்கள் ரஷ்ய புரட்சியை பற்றி அறிகிறதுக்கு தாய் நாவலை நீங்கள் படித்து இதுதான் ரஷ்ய புரட்சியை நீங்கள் முடிக்க வரையலாது. தாய் நாவல் வந்து அது ஒரு ஃபிக்ஷன். உங்களை ரஷ்ய புரட்சியை நீங்கள் அறிய வேணும் என்று சொன்னால் லெனினுடைய புத்தகம் இருக்குது, அதுக்கான இன்னொரு வெர்ஷன் ட்ரொஸ்கி புக் இருக்குது, அதுக்கான இன்னொரு வெர்ஷன் ஜோன் ரீட் வெர்ஷன் இருக்குது. இதுக்கு இஞ்சால முதலாளித்துவவாதிகள் ஒரு வெர்ஷன் வச்சுருக்குறாங்க. லெனின் வந்து தங்கத்தை வேண்டிக் கொண்டு ஜெர்மனில் இருந்து இது வந்து ஒரு முதலாளித்துவ புரட்சி சதி, யூதருடைய சதி என்ற இன்னொரு வெர்ஷன் வச்சுருக்குறாங்க. இது எல்லாத்தையும் படித்து நாமளும் ஒரு முடிவுக்கு வரணும் மொழிய இதுதான் 100% சரி என்று இந்த உலகத்தில் இதுவரை ஒரு வரலாறும் கிடையாதுன்றது தான் என்ற கருத்து. ஆக வந்து நீங்கள் புனைவுகளை வந்து நீங்கள் வரலாறாக கொள்ள தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஏதோ ஒரு காலத்தில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் எப்படி வாழ்ந்தான் என்ற ஒரு கேள்வி இருக்குது. எந்த ஆதாரம் நம்மகிட்ட கிடையாது. எங்கேருந்து அடிக்கின ஆதாரங்கள்? தெளிவாக சங்க இலக்கியம் தான் அடிக்கணும். இந்த சங்க இலக்கியத்தில் வந்து இப்படி சொல்லப்படுகிறது, சோறை பற்றி சொல்லப்படுது, தயிரை பற்றி சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த காலத்தில் சோறும் தயிரும் உணவாக இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் வந்து பெண்களுடைய அணிகளை பற்றி சங்க இலக்கியத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. ஆகவே 3000 வருஷத்துக்கு முன்பு பெண்களுடைய அணிகலன்கள் இப்படி இருந்திருக்கும் என்ற முடிவுக்கு தான் வரியினம். ஆனால் சங்க இலக்கியம் எழுதின புலவர்கள் சோத்துக்கு பாடுற புலவர்கள் கூட குறையும் எழுதிருப்பின் அரசனை பற்றி. இப்போ இன்றைக்கு இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் நாங்கள் இதுதான் வரலாறுன்னு சொல்லல அதை யாருக்குமே இல்லை. ஏன்னா ஒரு இலக்கியவாதம் கூட குறையாக எழுதுவார், அதன் கவிதை என்று வரைக்க இன்னும் கொஞ்சம் கூட குறைய எழுதுவின மனிதங்களை சேர்த்து. என்றாலும் ஒரு வகையிலே இலக்கியம் என்பது அந்த காலத்து சமூக சூழலை நம்ம விளங்கிக் கொள்றதுக்கான ஒரு கருவியொழியே அது முற்றுமுழுதான கருவி அல்ல. 50 வருஷத்துக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணத்தில் சாதியம் எப்படி இருந்தது, 50 இல்லை கொஞ்சம் 1950க்கு முன்பு, இன்றைக்கு ஒரு 80 வருஷங்களுக்கு முன்புக்கு சாதியம் யாழ்ப்பாணத்தில் எப்படி இருந்ததுன்றதுக்கு எப்படி அறிஞ்சு கொள்ளுங்க? என்ன புத்தகம் இருக்குது உங்கள்கிட்ட?
எந்த ஆய்வு நூல் இருக்குது? யாராவது வெள்ளக்காரங்க ஒன்று வச்சுருப்பாங்க. தமிழ் எந்த ஆய்வு நூல் இருக்குது? மிஞ்சி போனால் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆய்வு நூல் வந்து இந்த செந்தில்வேலும் ரவீந்திரன் தோழரும் எழுதிய இலங்கையில் சாதியம் இதுக்கான போராட்டம் ஒரு நூல் தான் நம்மகிட்ட இருக்குது. அதாவது ஆய்வு நூல் என்று சொல்லி. ஆனால் டேனியல் எழுதிய அந்த பஞ்சமர் நாவல் வரிசையில் உங்களுக்கு அல்லது நம்முடைய என்கே ராகநாதன் எழுதிய ஒரு பனஞ்சோலை கிராமத்தின் எழுச்சி அதில் அல்லது அவருடைய சிறுகதைகளில் நமக்கு வந்து இன்றைக்கு 100 வருஷத்துக்கு 80 வருஷத்துக்கு ஜாப்பானத்தில் சாதிய சமூகம் எப்படி என்றதற்கான சில தடயங்களும் வரைபடங்களும் கிடைக்கின்றன. இப்போ ஜாப்பானத்தில் வந்து 1950கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட தலித் சமூகம் காவலியை கட்டி கொண்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது வடமராட்சியில். அது குறிப்பாக என்கே ரகுநாதனுடைய தாயார் வள்ளி அவருடைய பெயர், அவர் வந்து அந்த காவலியை கட்டி நடந்திருக்கிறார் என்று ரகுநாதன் தன்னுடைய இலக்கியத்திலே குறிப்பிடுகிறார் ஒரு பனஞ்சோலை கிராமத்தின் எழுச்சியில். ஆக இலக்கியங்கள் அந்த காலத்திலே இருந்த சமூகத்தை பற்றி நமக்கு ஒரு தென்தட்டான ஒரு படத்தை கொடுக்குமே ஒழிய அது ஒருபோதும் வரலாற்று உண்மையாகாது. ஆனால் வரலாற்றை புரிந்து கொள்ள ஓரளவுக்கு உதவி செய்யும். இதுதான் இலக்கியத்துடைய பாத்திரம் என்று நான் கருதுகிறேன். ஓரளவுக்கு உங்களுடைய சந்தேகத்துக்கு நான் விட வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன எல்லாரும் சொல்லினா சோபாசக்தி வந்து திருப்பி யுத்தத்தை பற்றித்தான் எழுதுகிறார். என்ன திருப்பி யுத்தத்தை எழுதுகிறார் என்று சொல்லி இல்லை, நானும் திருப்பி என்ற நோக்கம் முதலாவது நாவலேருந்தே சொல்கிறேன், எனக்கு ஒரு நாவலேருந்தே சொல்கிறேனே, என்ற 31வது வயசில் நாவல் கொரில்லா அதுலேருந்து நான் சொல்கிறேன். என்ற நோக்கம் யுத்தத்தை விவரிக்கிறதா இல்லை. இந்த யுத்தம் எப்படி துவங்கிச்சுது, ஏன் துவங்கிச்சுது, எங்கே 83 ஏன் கண்ணி வெடிச்சுது, பேச்சுவார்த்தை ஏன் தோத்துது, 2ஆம் இழப்புறண்டான 3ஆம் இழப்புறண்டான இந்திய ஆமி ஏன் வந்தது, பேச்சுவார்த்தை ஏன் குழம்பினது, கடைசியாக முள்ளுவேக்கால போய் எப்படி முடிச்சு, அந்த நோக்கம் என்ற நோக்கம் அல்ல. இந்த யுத்தம் வந்து மக்களை அல்லது அந்த இயக்கத்துக்கு போன ஒருத்தனை தனி மனிதர்களை எப்படி அது வந்து பாதித்தது என்றதுதான் என்னுடைய நோக்கமாக இப்பயும் இருக்குது. கொர்லா வந்து என்னை பொறுத்த என்ன அது ஒரு அப்பன் மகன்ற கதை. இப்போ நான் இயக்கத்துக்கு போனால் என் குடும்பம் எப்படி அதை எதிர்கொள்ளும், நான் மட்டும் போயிடல. அந்த உங்களுக்கு தெரியும் 83ஆம் ஆண்டு காலம் நல்ல காலம். சீனி போத்தில் கடிதம் போட்டு போகிற காலங்கள் எல்லா வீட்டிலும் சீனி போத்தில் திறந்த ஒரு கடிதம் இருக்கிற காலங்கள் அதுகள் 83ஆம் ஆண்டு திரு காணா போகிற காலங்கள். அப்போ அந்த குடும்பங்கள் எப்படி அதை எதிர்கொள்ளும். இப்போ சில குடும்பங்கள் வந்து ஒரு பிள்ளையை வளர்க்கும், தலைப்புள்ள அவன் தான் உழைச்சி காப்பாற்றணும் குடும்பத்தை. அவன் திருவிழா காணா போனால் அந்த குடும்பம் எப்படி போகும், அதை எப்படி எதிர்கொள்ளும். இப்போ 83ஆம் ஆண்டு காலங்களில் நம்மளோட மக்களுக்கு வந்து அவையிலே கடைசி வர விளக்கம் இல்லை, ஆனால் 83 துப்புரா விளக்கம் இல்லை போராட்டத்தை பற்றி. அந்த குடும்பம் எப்படி பதப்பதைக்கும், எங்களுடைய அப்பா எப்படி எதிர்கொண்டார் நான் இயக்கத்துக்கு போயிருக்க என்றது தான் ஒரு அப்பனுக்கு மகன கதை தான் கொரில்லா. இம்முன்றது ஒரு பாதிரி வந்து தன்னை தமிழை போட்டத்தை அலையால் பாதிக்கப்பட்டு தன்னை பாதிரி படிப்பை விட்டு போட்டு இயக்கத்துக்கு போனால் என்ன ஆக மாட்டா அந்த கதை. இப்படித்தான் ஒவ்வொரு கதைகளும் நான் எழுதியிருக்கணும் ஒழிய யுத்தத்தை பற்றி எழுதுறது என்ற நோக்கம் ஒரு காலம் இல்லை. அதை பற்றி எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்கணும். ஆய்வு சைட்டிலும் சரி அல்லது வந்து ஃபிக்ஷன் சைட்டிலும் சரி அதை பற்றி யுத்தத்தை பற்றி எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்கணும். என்ற நோக்கம் அது அல்ல. டால்ஸ்டாய் வந்து போரும் வாழ்வும் உலகத்தின் மகத்தான இலக்கியம் 3 பாகங்கள் படிச்சிருப்பீங்க. எழுதினது வந்து நெப்போலியனுக்கு ரஷ்யாக்கான போரை பற்றி விளக்க எழுத இல்லையா, அது பின்புதான் தான். அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிரபுத்துவ குடும்பங்கள், அதுக்கான அந்த ஊழல்கள், அதுக்கான அந்த காதல்கள், அதுக்கான அந்த பிரிவுகள், இதை வந்து பின்பற்றுவதை சொல்கிறது. மனிதர்களுடைய கதையை சொல்வது தான், யுத்தத்தின் கதையை சொல்வது அல்ல டால்ஸ்டாயுடைய நோக்கம். என்னுடைய நோக்கமும் யுத்தத்தை விவரிப்பதல்ல, யுத்தத்துக்குள்ளே இருந்த தனி மனிதர்களை அல்லது ஒரு சமூகத்தை அல்லது ஒரு ஊரை அதை சொல்கிறது தான் இந்த நோக்கம். அதை நான் திருப்பி நான் அதை சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். ஏன்னு சொன்னால் இன்னும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமோ 35-40 வருஷ போராட்டம். ஒரு அத்தால் நாங்கள் டோட்டலாக வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிர்வள பள்ளிக்கூடத்திட்டம் நடந்த அனர்த்தங்கள் நமக்கு சொல்லி மாளாதே. வடக்கும் கிழக்கும் சந்திரமாக பிரிஞ்சிட்டுது. பல்வேறு இனங்களுக்குள்ளே வந்து பகைகள் வந்து கடுமையாக மூண்டு திருப்பி ஒட்டவே முடியாத மாதிரி பகை நிலைமைகள் உருவாயிட்டுது. எத்தனையோ பேர் இடம்பெயர்ந்துட்டோம், எத்தனையோ பேருக்கு கையாள் இல்லை, எத்தனையோ பேருக்கு குடும்பங்கள் பிரிஞ்சிட்டு காணாமல் போயிட்டினோம். ஒரு சின்ன நாடு நாங்கள் கொடுத்த விலை மிக மிக அதிகம். அறியப்படாத கதைகள் மிக மிக அதிகம். இந்த வரலாற்றில் எத்தனை புத்தகம் வந்திருக்கு இலக்கியத்தை எங்களோட போராட்டத்தை பற்றி, எத்தனை நாவல் வந்திருக்குது. ஆனால் ஒரு 20 இருக்குமா,
2000 வந்தாலும் இது சொல்ல முடியாது. இந்த எங்களுடைய கதைகள் ஒவ்வொருத்தட்டும் ஒரு கதை இருக்குது. ஒவ்வொரு கதைகளும் ஒன்றுக்கொன்று வேறானவை. இதை நம்ம சொல்லியே ஆக வேணும். யுத்தம் எவ்வளவு கொடுகின்றதுக்காகவும் நாங்கள் இதை சொல்லியே ஆக வேணும். எக்காரணம் கொண்டும் எந்த சந்ததியுமே ஒருபோதும் ஆயுதப்படத்தை பெற்று நினைக்கவும், உங்களுக்கு நல்லா தெரியும், இப்பையும் ஆயுதப்போட்டத்தின் மீது மோகம் கொண்ட ஒரு மிகப்பெரிய திரள் இருக்குது எங்கள் மத்தியில், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்பு பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார்ன்ற அந்த செய்தி வந்த பொழுது உங்களுக்கு வெளிநாடுகளில் எப்படியான எதிர்நிலைகள் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். திருப்பி இறங்க போகிறாங்க, அடிக்க போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்க. இன்னும் ஆயுத வரியும் யுத்த வரியும் கொண்ட ஒரு மிகப்பெரிய கும்பல், அது மிக செல்வாக்காக வெளிநாடுகளில் இருக்குது. அப்போ நாங்கள் திருப்பி நாங்கள் யுத்த மறுப்பை பேசிக்கொண்டே இருக்க வேணும். யுத்தம் கொடுத்த அழிவுகளை பற்றி நாங்கள் திருப்பி நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய குரோஷியா ஜனாதிபதி, உங்களுக்கு தெரியும், குரோஷியா பொஸ்னியா சண்டை மிகப்பெரிய, எங்களை விட குறைஞ்ச காலம் நடந்த சண்டை, ஆனால் எங்களளவுக்கு பேர்பட்ட சண்டை. இந்த குரோஷியா ஜனாதிபதியை சொல்கிறார், எல்லாம் முடிஞ்சா அப்புறம் சொல்கிறார், 10 நாள் சண்டை பிடிக்கிறத விட யுத்தம் செய்கிறத விட 10 வருஷம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் சிறந்த என்ற ஒரு முடிவு வரார். ஆயுதம் யுத்தம், அதுக்கு நீங்கள் என்ன அடமொழியை வையுங்க, புரட்சிகர யுத்தம் கொண்டு வையுங்க, விடுதலை போரண்டு வையுங்க, சிலுவை போரண்டு வைங்க, எந்த பேரில் வந்தாலும் யுத்தம் மிக கொடுமையானது என்றதை நம்ம இலங்கை தீவில் ஒரு 40-50 வருஷத்துக்கு 2 ஜேவிபி புரட்சிகள் கடுமையாக அளிக்கப்பட்டதன் மூலம் சிங்கள மக்களும் உணர்ந்திருக்கணும், நாங்களும் உணர்ந்திருக்கிறோம், முஸ்லீம் மக்களும் உணர்ந்திருக்கணும். ஆனால் இதுக்கு எதிராகவும் இன்னும் யுத்த வரி கொண்டு அலைகிற ஒரு கூட்டம் மக்கள் மத்தியில் மட்டுமில்லை, நம்ம இலக்கியங்கள் மத்தியிலும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். யுத்தத்தை கொண்டாடுற கூட்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன இருந்தாலும் அவங்க இருந்த காலம் மாதிரி வருமானு சொல்கிறாக்கள் இப்பயும் இருக்கணும், இப்பயும் யுத்தத்தை ஊக்குவிக்கிறாக்கள் இருக்கணும். இவர்களுக்கு நேரடியாக அதில் ஒன்றும் பாதிப்புகள் வராது வெளிநாட்டை இருக்கிறதால, ஆனால் இப்பயும் இருக்கிறாக்கள் இருக்கணும். ஏன் சரணடைஞ்சன்னு கேட்குறாக்கள் இருக்கணும், ஏன் சைனடிக்காதெல்லாம் தொழில்னு சொல்கிறாக்கள் இருக்கணும் கடைசி நேரங்களில். அதால் நாங்கள் திருப்பி எங்கட சைட்லேருந்து எங்கட குரல் மிகச்சிறிய குரல் என்னது, பாருங்கள், கூட்டம் வச்சா சுவிஸில் 20-15 பேர் வருவீங்க, பரிசில் என்ன இதோட 30 பேர் வருவாங்க. நான் ஒரு அறியப்பட்ட எழுத்தாளன் என்று சொல்கிறீங்கள், 30 வருஷமாக எழுதி கொண்டிருக்கிறான். ஐரோப்பாவில் ஒரு 100 புத்தகம் விற்காது டோட்டலாக. ஐரோப்பாவில் 100 புத்தகம் விற்காது. ஏதோ இதுவரை நாங்கள் தொடர்ந்து புத்தகம் நட்டம் இல்லாமல் எழுதி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்திய வாசகர் சென்றதான் ஒழிய நம்முடைய சனத்திட்ட உங்களுக்கு தெரியும், படிக்கிற வழக்கங்கள் சரியான குறைவான்னு சொல்லி அப்படி படித்தாலும் படித்த உடனே கிழித்து விடுற மாதிரி இப்போ படித்த உடனே எரித்து விடுறாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயும் வேல் எழுதுவணும் ஒரு தான் புத்தகமும் விற்க மாட்டேன்றது. இப்போ புத்தகம் வர்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. எப்படியும் குறைஞ்சபட்சம் 6 மாதம் 1 வருஷம் ஆகும். நீங்கள் ஃபுல் டைமாக இருந்து மண்டையை போட்டு உடைக்க வேணும், 1000 ரெஃபரன்ஸ் பார்க்கணும். எங்கேயாவது ஒரு சின்ன புல ஊட்டியல்னு சொன்னால் அப்படி சுற்றி வளைச்சி அடித்து புத்தகத்தையே காலி பண்ணி விட்டுருவாங்க. அதில் நாம் கவனமாக இருக்கணும், பொலிட்டிக்கலாக சரியாக இருக்கணும். இப்போ அறிவு உலகம் வளர 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 இந்த பாவிக்கிற சொற்களில் கவனமாக இருக்க வேணும். நாம் ஒரு ஆண்நிலை சார்ந்தோ ஒரு இனநிலை சார்ந்தோ எழுதக்கூடாது. இப்போ நாங்கள் வளர்ந்த காலங்களில் இருந்த சொல்லாடல்கள் எல்லாம் வேறு. உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஹி ஷி என்றே சொல்லக்கூடாதான் இல்லையா, தேன்னு தான் சொல்லணும், ஆண் பெண் கூட சொல்லக்கூடாதுன்னு. இப்போ எங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுடைய அறிவு வளர்ச்சி அது நமக்கு இன்னும் அது எட்டே இல்லை. அப்போ நம்ம தெரியாமலும் பல பிள்ளைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கனகாலமாக நான் ஒருக்கா பாவிச்சு விட்டேன் இந்த சொல்ல. ஏதோ ஒரு அரசியல் கட்டுரையில் எழுதி விட்டேன், ரயகர்னுக்குன்னு தான் நினைக்கிறேன், இந்த கூலிக்கு மாரடிக்கிற வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அது ஒரு சாதியை சொல்லாடலான்னு எனக்கு தெரியாது. ஊரில் சொல்கிறது தானே கூலிக்கு மாரடிக்கிறேன்ட்டு, ஐயா கூலிக்கு நான் சொல்லிப்போம். அப்போ பிறகு அது அப்போ ஒன்றை நான் கற்றுக்கொள்கிறேன். அதுலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறேன், இந்த கூலிக்கு மாரடிக்கின்றது அது ஒரு சாதி செஞ்ச வேலை. ஒரு டைமில் நீ இப்படி சொன்னேன்டா அது சாதி சார்ந்த வசை சொல் என்றோன்னா ரைட் அந்த ஏற்றுக்கொள்கிறேன். அப்புறம் நான் அதை பின் வாங்குகிறேன். இப்படி சாதி குறித்த விழிப்புணர்வுகள் பாருங்கள், எனக்கு இப்போ பேசிக்கொண்டிருக்கே வருது பாருங்கள். 3ஆம் பால் நான் இப்படி சொன்னால் அடிப்பாங்க வாயில். இப்போ குயர் மக்கள் இவர்களுடைய பிரச்சனைகள், அந்த சொல்லாளர்கள், இதை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய இப்படியெல்லாம் யோசித்து கஷ்டப்பட்டு புத்தகத்தை எழுதி நாமளே ப்ரூவ் பார்த்து
நாமளே அட்டைப்படம் ஒன்றை சுட்டு கொடுத்து அவங்கள்ட்ட இந்தியாவில் கொடுத்தால் அவங்க புடிவர்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு டைம் இல்லை தானே இன்டர்நெட்டில். அப்போ நாமளே அட்டைப்படத்தை தரித்து புத்தகம் ஓடுதா கரெக்டாக புரியல. ஏன்னா நாம் ஒரு கலரில் போட்டு கொடுக்குறது லே அவுட்டு அச்சு வரைக்கும் வேறு மாதிரி வரும் லே அவுட்டு. கேட்டால் சொல்லுவாங்க இல்லை தோழர் இந்தியாவில் இன்னும் டெக்னாலஜி வளர இல்லை, நீங்கள் கொடுத்தது இங்கே சரி வர ஆரம்பிச்சு. அதுக்கு வேறு போய் 100 புத்தகம் கூட நம்மளால் ஐரோப்பாவில் விற்க முடியாது. அப்போ ஏன் ஒரு மனுஷன் எழுத போகணும் தொடர்ந்து? என்ன பிரயோசனம்? இப்போ எழுதுறால இப்போ நமக்கு என்ன, இந்தியாவிலாவது அரசாங்கம் முடிவு கொடுக்குது, 5 லட்சம் ரூபா விருது கொடுக்குது, பல்வேறு அமைப்புகள் விஷ்ணுபுரமார விருது, சீரோடுகிரி விருது என்று திரும்பி நமக்கெல்லாம் விருது கொடுப்பாங்க. நல்ல நல்ல காசு 2 லட்சம் 3 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. ஈழத்தமிழர்களாக யாரும் அப்படியா விருதா தாரிகளா? எனக்கு இல்லை, யாருக்காவது கொடுக்குறீங்களா? இந்த இலக்கியவாதிகளுக்கு ஏதாவது சிறப்பு செய்யலா? நாம் இலக்கிய கூட்டம் வச்சா இலக்கியவாதியெல்லாம் பெருமினோம். நமக்குள்ள 30 பேருக்கு 40 பேருக்கு தான் இது சுற்றி கொண்டு இருக்குது. அப்படி இருந்தும் தொடர்ந்தும் மனம் சலியாமல் இது எழுதுறதுக்கான ஒரே நோக்கம் இந்த யுத்தத்துக்கு நான் என்ன பொறுத்தவரை சொல்கிறேன், இந்த யுத்தத்தில் நான் ஒரு பங்காளி. இந்த யுத்தம் ஆரம்பித்த காலங்களிலே நானும் இந்த யுத்தம் முனைப்பு போடுறதுக்கு ஒரு சிறிய பங்காளியாக நான் இருந்திருக்கிறேன். நானும் ஒரு 20-30 பொடியாளை கொண்டு இயக்கத்தில் சேர்த்து விட்டுருக்கிறேன். இப்போ அங்கே நடந்த பல்வேறு அழிவுகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறேன். நான் 86 இயக்கத்திட்ட விளத்தினால் கூட அந்த 83-86 கால போய் என்னோடய இயக்கம் செஞ்ச அத்தனை தவறுகளுக்கும் நான் சம்பந்தப்பட்டனோ நான் சம்பந்தப்பட இல்லையோ என்ன கட்டொன்னும் செய்கிற இல்லையோ அவங்க, ஆனாலுமே எனக்கு பொறுப்பு இருக்கிறது. அதில் நான் இயக்கத்தில் மிக ஒரு சிறிய வயசு உறவு தான், சின்ன பொடியன் தான். நான் பெரிய பொறுப்பு இல்லாமல் இருந்தால் கிடையாது, என்றாலும் தார்மீக பொறுப்பு எனக்கு உண்டு. ஆக இந்த யுத்தத்தில் ஒரு பங்காளியாக இருக்கிறேன்னா இந்த யுத்தத்தை பிறப்பினா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரும் எந்த வயசு உள்ள ஆக்கண்டா பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த காலம் இருந்தீங்கண்டா விடுதலை காளி என்ற நாடகம் போட்டுனாங்க, தெருத்துவா போட்டிருப்போம். அதில் நான் ஒரு ஆக்டர், முன்னே கற்றுக்கிட்டு வர ஒரு ஆக்டர் நான். அதில் இப்படி ஊரூராக பரப்பி இருப்போம். நிலாந்தன் கதைவசனம் டைரக்ஷன், நான் அதில் ஒரு நடிகர், ஒரு முக்கியமான நடிகர் அந்த நாடகத்தில். நான் இப்படி ஊரூராக பரப்பி இருப்போம் யுத்தத்தை. பேச்சுவா என்ன அந்த பாட்டு எல்லாமே ஞாபகம் இருக்க, என்ன மாநில சுயாட்சி வேண்டாம், மான சுயாட்சி எதுவும் வேண்டாம், அண்ணாமார் அம்மாமாரே எங்கள் அண்ணன்மார் செத்தது மாநிலம் கேட்டோம், கொள்கைகளை விட்டுட மாட்டோம் அப்படின்ற ஒரு பாட்டு அதில் வரும். தமிழுமே எங்கள் தாகம், அந்த தாகம் தீர்வை போராடிச்சாவாங்க. இப்போ இந்த கூத்து நடக்குது, நாங்கள் திம்பி பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்கு எதிராக நடக்குது. இந்த கூத்து நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த பிரதிகளும் திம்பி பேச்சுவார்த்தையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் இந்த கூத்து போட்டு கொண்டு இருக்கிறோம். அட் த சேம் டைம் தான் மனுஷன் மேலேயும் நடந்து கொண்டு வந்தோம். அந்த டைப் 85 காலப்போ திம்பி பேச்சுவார்த்தை காலப்பகுதி அது. அப்போ அந்த பங்கு இருக்குது. யுத்தத்தை முனைப்பு பறைச்சதுகள் நான் உதாண்ட எனக்கு பங்கு இருக்குது. ஆகவே இந்த யுத்தத்துக்கு எதிராக எழுத வேண்டியது என்ற கடமை. என்னவோ நமக்கு சின்ன வயசுலேருந்து இலக்கிய ஆர்வம் இருந்ததால் எழுதுகிற கலையும் ஓரளவுக்கு பயிற்சி கனகாலம் எழுதுறதால ஓரளவுக்கு நமக்கு கை வந்திருக்குன்னு நம்புகிறேன். எழுதுகிற கிராஃப்ட் எனக்கு சரியாக வருதுன்னு நம்புகிறேன். ஆகவே நான் கடைசி மட்டும் இந்த யுத்தத்தை பற்றி எழுதி கொண்டிருப்பேன். எனக்கு 6 ஆதரவு வந்தாலும் சரி, 6 ஆதரவு தராட்டியும் சரி. ஏன்னா நான் முதல் குர்லா புத்தகம் எழுத வரைக்கும் உங்களை ஒருத்தருக்கும் தெரியாது, யாருன்னு தெரியாது. என்னை ஒருத்தர் தனியவரால் தான் வந்தேன். நான் எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. இலக்கிய சந்திப்பில் அப்போ நான் இல்லை, இலக்கியத்தெல்லாம் பிறகு வந்த காலங்கள். தனியால் தான் நான் வந்தேன். நான் கடைசி வரை தனியாளாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் இது எழுதுவேன். ஆனாலும் தனியாளாக இருந்தால் என்ன செய்யலாம், எழுதி போட்டு நானே வச்சுருக்க வேண்டியது தான். தொடர்ந்து இந்த 20 வருஷமாக வாசக தோழர்கள் எனக்கு தர ஆதரவு கண்டிப்பாக நிறைய முரண்பாடு இருக்குது. எனக்கும் என்னுடைய வாசகர்களுக்கும் கண்டிப்பாக நிறைய முரண்பாடு இருக்குது. இலங்கை அரசாங்கம் பற்றி என்ற கருத்து வேறு, நம்முடைய வாசகர்களை அரவாசிப்பேற்ற கருத்து வேறு, ஒவ்வொரு பிரச்சனை, மதம் பற்றி கருத்து வேறு, இதுக்கு வேறு கருத்து வேறு. ஆனாலும் ஒருவனுக்கு ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கும் அதை சமூகத்தில் பரப்புவதற்கும் உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையிலே நீங்கள் தரக்கூடிய அந்த ஆதரவு, அது சிறிய தொகையாக இருந்தால் கூட அந்த ஆதரவு தான் இன்றைக்கு வர குன்றாத உற்சாகத்துடன் என்னை எழுத வைத்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆதரவு எனக்கும் சரி, இப்போ எனக்கு பின்னுக்கு கொண்டிருக்கக்கூடிய இளைய எழுத்தாளர்களுக்கும் சரி, சிறிய தொகையாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் தொடர்ந்து எங்களை எழுத வைக்கும். எழுத வேண்டியது முக்கியம். ஏனென்றால் எப்படி நான் இப்போ சொன்னேன்ல, டானியலாக்கள்கிட்ட நூல் தான் 100 வருஷத்துக்கு முந்தைய காலத்தை உணர்வதற்கான ஒரு வரைபடமாங்கள் இருக்கின்ற மாதிரி நமக்கு 4 சந்ததிக்கு பிறகு இந்த காலத்தை உணர்வதற்கான வரைபடமாக இந்த இலக்கியங்கள் தான் இருக்கும். ஆகவே நான் இது நம்ம எதிர்கால
சந்ததிக்கு நம்ம விட்டு சொல்கிற விஷயம் தமிழுக்கு மட்டும் இல்லை. இப்போ எல்லாம் எங்கிட்ட புத்தகங்கள் வந்து எந்த புத்தகமோ சயந்தண்ட புத்தகமோ இல்லாட்டி வேறு நண்புடைய புத்தகமோ ஒவ்வொரு மொழிக்கெல்லாம் இப்போ செல்ல வழிக்கிட்டு பிரெஞ்சில் வருது, இங்கிலீஷில் வருது, மலையாளத்தில் வருது. ஆக வந்து ஒரு பரந்த உலகத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு முயற்சி. நாம் ஒரு சிறிய குழு இலக்கியவாதிகள். அது வந்து நீங்கள் தரக்கூடிய ஆதரவில் தான், அந்த ஆத்ம பலத்தில் தான் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். அதால் வந்து உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்கிறேன். அதால் தான் என்ற ஒவ்வொரு புத்தகம் வரைக்கையும் நான் லண்டனுக்கும் போய் ஃப்ரான்ஸிலும் இங்கே போய் சுவிஸுக்கும் வந்து வாசகர்களை நேராக சந்தித்து என்னுடைய புத்தகங்களை கொடுக்க விரும்புகிறேன். நான் அதில் ஒரு வகையாகத்தான் பாக்ஸ் வரும்போதும் வந்த நான், இச்சா வரும்போதும் வந்த நான், இப்போ சலாமலைக்கு கரும்பு கொடுக்கும்போதும் வரும்போதும் வந்திருக்கிறான் உங்களை சந்தித்து இந்த புத்தகத்துக்கு தாரத்துக்காக. மிக்க நன்றி வந்ததுக்கு. நான் இதோட நிப்பாட்டி கொள்கிறேன். ஏதாவது நீங்கள் என்னட்ட கேட்க வேணுமெண்டா கேளுங்கோ, விட தெரிஞ்சால் பதில் சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு கேள்வி இல்லாட்டி நாங்கள் சந்தோஷமாக இதோட முடிக்காமல் நம்புகிறேன். தோழர் விஜயன் நீங்கள் தான் சொல்லுவோம். அடுத்த நன்றி. வேற கேள்வியில் ஜெகன் உங்களுடைய கேள்விக்கான விடை வந்துட்டா அல்லது விஜயனம் ஏதாவது சொல்லுவோம்னா? இருக்குது. ஓகே, விஜயன் ஏதாவது சொல்றீங்களா? நீங்கள் அது கூட நம்பிக்கை நீங்கள் நம்புறது என்ன புத்தகத்தை வாசிக்கிறேன் என்று நான் போட்டுருக்குறேன். அப்போ அதை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்பிக்கை. அதை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் சரி, கூட நம்பிக்கை அதை இன்னும் ஒரு விஷயம் சொன்னேன். நான் ஏன் புத்தகத்தை பற்றி தான் எழுதி கொண்டிருக்கிறேன் சொல்லி என்னை பற்றியான கேள்விகள் வந்து கொண்டு அதுதான் பதிலே சொன்னேன். நீங்கள் ஏன் இந்த புத்தகத்தை எழுதுறது, புத்தகத்தை பற்றி நான் ஏன் எழுதுறேன், புத்தகத்தை பற்றி ஏன் எழுதுறேன்னு சொல்லி சொன்னால் இந்த யுத்தத்தின் அழிவுகளை நான் உணர்ந்திருக்கிறேன். இது திரும்ப திரும்ப சொல்லப்பட வேணும். இனி ஒரு யுத்தம் இங்கே நடக்கக்கூடாது என்றதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்காகத்தான் இந்த யுத்தம் எங்கோடு நடக்கக்கூடாது, இது ஒரு அழிவான யுத்தம் என்ற அடிப்படையில் எழுதுகிற எங்கேயாவது இடத்துல இல்லாட்டி வேற யாராவது எழுதுகிற இந்த யுத்தத்தை நடத்தினவங்க ஒரு புனித யுத்தத்தை நடத்தினாங்க என்று சொல்லி எழுதுறது எவ்வளவு பாதிப்பை மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்படி நாங்கள் எவ்வளவு எழுதுகிறோமோ யுத்தம் கூடாண்டு அதுக்கு சரியா யுத்தம் புனிதமானது, யுத்தத்தை நடத்தியவர்கள் புனிதவர்கள், சூரிய புதல்வர்கள் என்றெல்லாம் புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும். குறிப்பாக வந்து வாசு முருகவேல், அகர முதல்வன், தமிழ் நதி போன்ற அது ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆனால் ரவி ஒரு லிஸ்ட் இருக்குது. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் உடனுக்கூட நீங்கள் வாசு முருகனுடைய நாசி பேக்கரி நூல் வரைக்கும் நான் உடனடியாக எதிர்வினை ஆட்டியிருக்கிறேன். அகர முதல்வன் எடுத்த இந்தியாவில் அகர முதல்வனுக்கு எதிர்வினை ஆட்டியிருக்கிறேன். அல்லது சாத்திரி போன்றவர்களுக்கு உடனடியாக எதிர்வினை ஆட்டியிருக்கிறோம். இதுவும் ஒரு சைட்டில் நடந்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் வெறுமனே யுத்தம் கூடாதென்று சொல்கிறோட நம்ம நிற்கிறதில்லை. யுத்தம் வேணுமென்று சொல்கிற ஆக்களோட ஒரு பெரிய இலக்கிய சமரம் பல வருஷங்களாக இங்கே நடந்து கொண்டு தான் இருக்குது. இதுக்காக வேண்டி பல்வேறு சிறு பத்திரிகைகள் தமிழில் ஐரோப்பாக்களில் வெளியிட்டுப்பட்டு கொண்டு தான் இருந்தது. யுத்தம் வேணுமென்று சொல்கிற தரப்பு அதுவும் இவ்வளவு அனுபவத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன, 80களில் வந்து இன்றைக்கு யுத்தத்தை எதிர்க்கிற நாங்கள் எல்லாருமே யுத்தத்தில் இருந்தாக்கள் தான். யுத்தம் வேணுமென்று தான் எல்லாருமே இயக்கங்களுக்கு போனாக்கள் தான். எல்லாரும் பயிற்சி பெற்றாக்கள் தான். அதில் அனுபவங்கள் கூடாக பட்ட பாடங்களுக்கூடாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். யுத்தம் கூடாண்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைய தேதியில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு அறிவுஜீவி அல்லது ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதி அல்லது ஒரு முன்னாள் இயக்க உறுப்பினர், குறிப்பாக முன்னாள் புலி உறுப்பினர் யுத்தம் தேவைன்னு சொல்கிற கிடையாது. இன்றைக்கு யாரும் அப்படி நான் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. பொது வழியில் பேசுகிறது கிடையாது. எல்லாமே வந்து இப்போ ஜனநாயக போராட்டம் உண்டினம் முன்னாள் புலிகளுடைய உறுப்பினர்கள் வந்து ஒரு கட்சி வேறு ஆரம்பிச்சினோம், ஏதோ ஜனநாயக கட்சி, முன்னாள் புலி ஜனநாயக கட்சின்னு சொல்லி தமிழீழம்ன்ற பேச்சு கூட பவியில் பேசுகிறது இல்லை. பிரச்சனை நம்மளுக்கு இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவன் தான். இந்த நான் சொல்கிற புத்தகங்கள் உற்பத்தி பண்ணுறதெல்லாம் வெளிநாட்டில் இருந்தான். ஏனென்றா இவங்களுக்கு நேரடி பாதிப்பு கிடையாது. இன்னும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன்னு சொன்னால், ஒரு பெரிய யுத்தம் நடந்தது அங்கே
பல்லாயிரக்கணக்கான போராளிகள் இருந்துச்சு நம்ம புலிகள் இயக்கத்திலும் ஒரு இயக்கத்திலும் சரி. அந்த இழப்புகளால் வந்து கிடைத்த புகழ் வெளிச்சத்தில் குளிர் காய்ந்தவர்கள் தான் வெளிநாட்டில் இருந்து யுத்தத்தை வழிபட்ட எழுத்தார்கள். இவைகள் தங்களோட பிள்ளைகளை டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் படிப்பிச்சு கொண்டு அங்கே வந்து டாக்டர் இன்ஜினியர் படிக்கிறான் பிள்ளைன்னு சொல்லலை, அது நல்ல விஷயம். ஆனால் அங்கே வந்து 10 வயசு பிள்ளையும் 12 வயசையும் பிள்ளையும் பிடிச்சி கொண்டு போக அதை ஆதரித்து கொண்டு இருந்தது, அதை ஆதரித்து எழுதின ஆக்கள் இருக்கணும்லே, அதுதான் நச்சிலக்கியம். அதை அங்கே தொடர்ந்து போராடி கொண்டு தான் வருகிறோம். உங்களோட இதுகளுக்கு எனக்கும் இந்த புத்தகத்துக்கு நிறைய பேர் இருக்கு, இலக்கியம் நிறைய பேர் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு 15% ஆட்களுக்குள்ளதான் இதுல உண்மையான இது. இந்த போக்கு நீங்கள் எல்லா இடமும் போற வழியா இந்த போக்கு எல்லா இடமும் இப்படித்தான் இருக்குதா இல்லாட்டிக்கு ஏன்னா இதுக்கு முதல் நடந்த கூட்டங்கள்ல இப்ப இலக்கிய ஒரு புத்தக வெளியீடு ஒரு இப்ப சுபாசக்தி என்பது வந்து ஒரு ஒரு முக்கியமான எழுத்தாளர், தமிழ் தரப்பில் மிக முக்கியமான எழுத்தாளர். அது விவசாயம் எல்லாம் வந்துட்டு. ஆனா இந்த இதுக்கு உண்மை ஆட்கள் வந்தது குறைவு. எனக்கு அதுக்கான காரணம் தெரியல. ஆனா எனக்கு அதுல அந்த விஷயத்துல சரியான எனக்கு அது சம்பந்தமான ஒரு கஷ்டம் இருக்கு. எனக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் கொண்டாந்து செய்யறது அது உங்களோட கடமை. நீங்கள் தனியா இது ஒரு உங்களோட புத்தகம் பண்றதுக்கு அப்பால இது ஒரு மக்களிடம் கொண்டு போய் செல்ல வேண்டிய பல விஷயங்களை நீங்கள் எழுதுறீங்க. எங்களோட சமூகத்தை பண்படுத்துறதுக்கான விஷயம். சமூகத்தில் இன்னைக்கு ஒரு அது ஒரு மிக மோசமான புலி கருத்தியல் ஒன்று இருக்குது. இந்த கருத்தியல் வந்து உண்மையா உடைக்கப்படும். இது உடைக்கப்பட்டாதான் இந்த சமுதாயம் இந்த நோய்களால இருந்து வெளியில வரும். இது உடைக்கப்படாத வரையில இது வராது. அந்த அந்த கருத்தியல் வந்து உடைக்கிறது சும்மா நாங்கள் புலிக்கு எதிராக காய்க்கிறதால உடைக்கலாம். அதை வேற இலக்கியங்கள் ஒரு பண்பாட்டு ரீதியா அதை மாற்றிக்கொண்டு வர அந்த விஷயத்தை நீங்கள் தெரியும் தலை செய்கிறீங்க. நீங்கள் அதை உச்சமா இருக்கிறீங்க. அது தேவையானது கூட. நீங்க சொல்ற விஷயம் எழுதியே ஆகும். ஆனால் எனக்கு இங்கேயும் எனக்கு தெரிஞ்சு கணவர் இருக்கிறேன் சுவிஸ்ல. எனக்கு தெரிஞ்சாங்க நான் அறியக்கூடியதாக பல விஷயங்களை நுணுக்கமா பார்க்கக்கூடிய நிலக்கட்டிக்காரர்கள் வேற ஏன் வரையில வேற அவர்கள் மீதான ஒரு வித கஷ்டத்தை தான் ஏற்படுது. எவ்வளவு தூரத்துக்கு சரி என்ன சில இடங்களில் நாங்கள் உண்டாடிக்க பழகிறோம். அது இது உண்டாகத்தான் நான் பார்க்கிறோம். முக்கியமா இந்த விஷயங்கள் இந்த பழக்கம் இருக்கிறோம். சாதி அமைப்பை விட மிக மோசமான அமைப்பெல்லாம் புதுசா இந்த போராட்டங்கள் இதுகளுக்கு பிறகு வந்திருக்கிறதான் நான் பார்க்கிறேன். அது அண்ணா இதை நேரடி என் மேலே விமர்சனம் இருக்கலாம், எந்த எழுத்து மேலே விமர்சனம் இருக்கலாம், அல்லது இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுற விஜயன் மேலே விமர்சனம் இருக்கலாம். எந்த விமர்சனமாக இருந்தாலும் அதை நாங்கள் இந்த இலக்கியம் பேசுகிறாக்கள், நாடகம் போடுறாக்கள் இந்த சமூகத்துக்கு மிகச் சொற்பமான ஒரு வட்டம் தான் இருக்கிறோம். நாமல் நேராக வந்து பேசலாம். அதான் இப்போ இந்த கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து பேசி முடிஞ்சோன்னா கேள்வி கேட்கலாம்னு சொல்கிறோம், உரையாடலாம்ன்றோம். அப்போ என்ன நீங்கள் கேட்டீங்கடா, அப்போ நீ மட்டும் ஜோக்கியமோ, நீ மட்டும் உனக்கு பிடிக்காத ஆக்களோட போவியாண்டா கண்டிப்பாக அகரமுதலன் வந்து இன்றைய ஆண்டு கேட்டால் அகரமுதல் கொடுக்குறேன், தீபச்சொல் நான் இன்றைய எடுத்த நான் புத்தகம் வெளியிடுறேன், என்ன வந்து அவையிற கூட்டத்துக்கு போகிறேன், எல்லாமே செய்கிறேன். ஏன்னு சொன்னால் உரையாடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் தோழர் தியாகு தெரியும், விடுதலை புலிகளின் மிகப்பெரிய ஒரு நண்பர். அது மட்டுமல்ல மிகப்பெரிய தத்துவவாதி. டேக்ஸ் கேபிட்டலை தமிழில் மொழிபெயர்த்தவர். கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்காக வேண்டி வந்து ஒரு கொலை முயற்சியை பண்ணி போட்டு மரண கைதியாக இருந்தவர். அவரோட கேட்டாங்கள் நான் இந்தியாவில் இருக்கும்போது 2009 அந்த பயங்கர சூடான டைமில் அவரோட வந்து ஒரு உரையாடல் நடத்துறீங்களா நீங்கள்? எனக்கு அவரை முன்ன பின்ன தெரியும், பேர் தெரியும், ஆழத்தை புத்தகம் படிச்சுன்னு நேரம் தெரியாது. நான் போனான் 2 பேரும் உரையாடி அது புத்தகமாக வந்திருக்கு. 110 பக்கத்தில் கொலை நீளம்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்திருக்கு. ஆக எந்த முரண்பட்ட கருத்துள்ளவர்களோடு இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து கருத்து பலமும்
உரையாடுறதுக்கான ஜனநாயகத்தன்மையும் இருந்தால் யாரை சந்திச்சும் பேசலாம், எந்த கூட்டத்துக்கும் போகலாம், எங்கேயும் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்கிறதுக்கான நேர்பத்திரமும் அதே நேரம் என்னட்ட தவறுனா மன்னிப்பு கேட்கறதுக்கான அந்த நேர்பத்திரமும் என்கிட்ட இருக்கிறதா நம்புகிறேன். மற்றபடி எனக்கு தெரியலை, போன முறை கணசன பேர் வந்தவைகள். அப்போ மேபி இந்த முறை வேறு காரணங்களாக கூட இருக்கலாம். அவங்க சூரியன் வெயிலுக்கு அங்கே விளக்கிட்டு போயிட்டுமா என்று கூட தெரியலை எனக்கு. பரவாயில்லை, நீங்கள் விளையாடு வந்தது சந்தோஷம். அப்படியா? ரைட்டா, சரி சரி. ஒரு மாதம் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்துருக்கு இயல்புனா இன்னொரு கூட்டம் போடுவோம் அடுத்த மாதம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது பிரச்சனையா? சம்மருக்கு குளிர்காலம் வரும்போது போடும். நான் இந்த புனைவு வரலாறு கேள்வி தொடர்பாக ஷோபா விவரித்த விளக்கம் தொடர்பாகவும் ஒரு சிறு கருத்தை சொல்ல விரும்ப, சிறு கருத்து பெருங்கருத்தாகலாம். ஒரு பதப்பதும் ஒரு பதற்றமும் கேட்கக்கூடிய மாதிரியும் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. இந்த ஒரு ஒரு தாராளவாத ஒரு யதார்த்த நடைமுறை பயிற்சியில் நாங்கள் இதை கூடி கதைக்கிறது, இந்த கேள்வியை பற்றி உரையாடுறது. ஷோபா ஒரு எழுத்தாளர் என்ற அடையாளத்தோட விளக்கம் கொடுக்கிறது. அன்றைக்கி இதோ ஒரு பெரிய ஒரு பதிவாக இருக்கலாம் இந்த கேள்வியை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்குறதுக்கு. ஆஃப்கோர்ஸ் நிச்சயமாகவே தெரியும், ஷோபா சக்தி சுத்தியான கட்டித்தனமான ஆள், வரலாறு விஷயங்களுடைய வாசிச்சிருக்கிறாரு, அதை தாங்கி கொண்டிருக்கிறார், அதை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறாருன்றது. ஆனால் இது நாங்கள் இப்படி ஒரு அளவில் இந்த கேள்வியை ஒரு இப்படி ஒரு உரையாடலில் விட்டுட்டு போகிறது என்றது நாங்கள் அது இந்த நவதாராளவாத யதார்த்தத்தை ஒரு உதவி செய்துட்டு அதை தொடர்ச்சியாக அந்த யதார்த்த பயிற்சியில் இருக்க வேணும், சமூகம் அல்லது இன்றைய நாளை அழிவு நோக்கி போக வேணும் என்றதுக்கு அப்பால அதுக்கு இடம் கொடுக்காமல் அதை பற்றி ஒரு 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 இமேஜ் ஒரு பிம்பத்தை நாங்கள் விட்டுட்டு போகாமல் ஒரு 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 ஆழமான உரையாடலில் நாங்கள் செய்துட்டு போகலாம்ன்ட்டு நினைக்கிறேன். நிச்சயம் யுத்தம் இப்போ கடைசியாக பேசின அந்த யுத்தம் எழுத்துகள் யுத்தத்தை திரும்ப கொண்டு வருமா அல்லது யுத்தத்தை பேசுகிறதால இன்னும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா என்றது அது எங்கட கையிலேயும் இல்லை. அது கடவுள்கள், இந்த நவ தாராளவாத கடவுள்கள் கையில் தான் இருக்குது. சரியான சிக்கலாகவும் இருந்தது. அந்த சிக்கல் தான் இந்த பதப்பதைப்பையும் பதட்டத்தையும் கொடுத்து இதை பேச வைக்குது. விளக்கம் ஃபினோமினாலஜி, இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த நிகழ்வுகளை பதியும் போது நிகழ்வுகளில் பங்கு கொண்டவர்கள், நிகழ்வுகள் நிகழும் போது இருந்தவர்கள் உடைய பதிவுகள் நாங்கள் வாசிக்க வேணும், நாங்கள் பார்க்க வேணும். ஆனால் அதில் இருக்கிற ஒரு அரசியல் நிலைப்பாடு தெளிவாக இருக்க வேணும். யாருடைய பார்வைகளையும் யாருடைய புரிதல்களையும் நாங்கள் வாசிக்க வேணும் அல்லது எடுத்துக்கொள்ள வேணும் என்றது பாதிக்கப்பட்டவர்களுடைய விடயங்களை
பாதிக்கப்பட்டவர்கள் பதிந்தவற்றை எழுதியவற்றை தான் நாங்கள் எடுக்க வேணும், அதை கொண்டு செல்ல வேணும், வரலாற்றாகவும் நாங்கள் பார்க்க வேணும். அது பலவிதமான பார்வைகளில் இருக்கலாம், பலவிதமான நிலப்பாடுகளில் இருக்கலாம். அது பாதிக்கப்பட்டோடைய பக்கமாக அது இருக்க வேணும். இதுதான் காலனித்துவ நீக்கத்தினுடைய மிக அடித்தளமான ஒரு செயற்சிந்தனை உண்டு. அதுதான் இந்த கருப்பு அல்லது வெள்ளையற்ற அல்லது காலனித்துவத்தை நீக்கம் செய்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய அனைவரும், அது தத்துவவாதிகளாக இருக்கலாம், கருத்தியலாளர்களாக இருக்கலாம், அல்லது கோட்பாட்டுவாதிகளாக இருக்கலாம், அல்லது கருப்பு பெண்ணியவாதிகளாக இருக்கலாம், அல்லது பலவிதமான இந்த 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 குயர் சமூகமாக இருக்கலாம். எதனால் என்பது பிளாக் ஃபெமினிசம் வர்ற காலகட்டங்களில் குயர் சமூகத்தினுடைய அந்த இயக்க ஒத்துழைப்பு இல்லாமல் அது பெரிய அளவில் சாத்தியப்பட்டிருக்காது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு வரலாறு. ஸோ இங்கே நாங்கள் வரலாற்று இடைவெளிகளை நிரப்புவதற்காக புனைவுகளை எழுத வேண்டுமா, அல்லது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பதிந்து எழுதின பல விஷயங்களை பார்த்து கொண்டு வாசித்து கொண்டு ஒரு புரிதலை நான் கொடுக்க வேணுமா? அதுதான் விஷயம். இங்கே தான் இருக்குது அந்த விஷயம். ஸோ இந்த கன்ஃபியூஷனை யார் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால், இந்த நவதாராளவாதத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற செயற்படுத்தி கொன்ற கடவுள்கள். அந்த கடவுள்கள் தான் காலனித்துவவாதிகள். ஸோ எந்த வரலாற்றுகளை நாங்கள் நிராகரிக்க வேண்டும்? இது அந்த கேள்வி முடியுது. நாங்கள் அது பெரிய கேள்வியாக தான் நான் பதிஞ்சிட்டு போகிறேன். எந்த வரலாற்றை நாங்கள் இப்போது போற்றுகின்றோம், பேசுகின்றோம், பேச முனைகின்றோம், அல்லது அடுத்த கட்டத்துக்கு வச்சுட்டு போக கட்டும் லெப்ப செலுத்தி கொண்டிருக்கிறோம், அல்லது முறியடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன விஷயங்களை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றது அது இன்னொரு விதமான ஒரு பெரிய கேள்வி உண்டு. யாரும் வரலாறு ஒன்றுதான் அல்லது ஒரே ஒரு வரலாறு தான் இருக்கும் என்ற பேச்சு அல்லது சிந்தனைகள்லாம் அது நீண்ட காலமாக உரையாடலிருந்து அகற்றப்பட்ட விஷயம். ஆனால் அது திரும்பவும் நாங்கள் இப்போவும் 2023 வச்சு பேசிக்கொண்டிருக்கிறதெல்லாம் ஒரு குடும்ப இந்த இலக்கிய குடும்பம் அல்லது இலக்கியம் சமூகத்துக்கு அப்பால் இருந்து கொண்டு சமூகத்தை இயக்க யோசிக்கிற அல்லது சமூகத்தை பற்றி நான் தான் சிந்திக்கிறேன், நான் தான் எழுதுகிறேன் என்று எழுதிக்கொண்டு அல்லது இலக்கிய அடையாளங்களை நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை தெளிவாக செய்கிறார்கள் இந்த நவ முதலாளித்துவ தாராளவாத கடவுள்களுக்கு. சுபாட விளக்கத்தில் அந்த சிக்கல்கள், காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. என்ன காம்ப்ளெக்சிட்டி? பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னா தானே தெரியும். இல்லை, நீங்கள் சொன்னீங்க இந்த பிளாங்க்ஸ், அந்த இடைவெளிகளை நிரப்புறதுக்கு புனைவுகள் செய்யுதுட்டு சொல்லி, அதே நேரத்தில் வரலாறுகள்
ஒன்றும் இல்லை, பல விதமாக இருக்குது, பல விதமாக பதியப்பட்டிருக்கு என்றால் அதில் ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் வந்து நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டோம் வரலாற்றில். இயக்க ரீதியாகவும் எழுத்துக்கள் ரீதியாகவும் எழுத்து இயக்க ரீதியாகவும் அரசியல் செயற்பாட்டு ரீதியாகவும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த காலனித்துவ எதிர்ப்பு போராட்டங்கள், காலனித்துவ எதிர்ப்பு வரலாறுகள் நாங்கள் பார்க்கலாம், அது பதிவில் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது இது எதை நாங்கள் எடுக்க வேணும்? பாதிக்கப்பட்டவர்களுடைய பதிவுகளை தான் எடுக்கிறோம், பாதிக்கப்பட்டவருடைய வரலாற்று எடுத்த நான் கொண்டு செல்ல. அதில் என்ன சந்தேகம்? நான் அதான் நீங்க பாதிக்கப்பட்டவரின் அடிப்படையில் வந்து நீங்க யுத்தத்தை பற்றி எழுதுறது, பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் சேர்ந்த ஒரு ஆள், அவ்வளோதான். அது வர்க்க ரீதியாக பாதிக்கப்படலாம், அகதி என்ற முறையில் பாதிக்கப்படலாம், நிற ரீதியில் பாதிக்கப்படலாம், படிக்காதன்ற முறையில் பாதிக்கப்படலாம். ஏன்னா படிப்புன்றதுங்கிற ஊரில் எல்லாருக்கும் சரிசமாக வழங்கப்பட இல்லையே, சில பேருக்கு தானே படிக்க வாய்ப்பு இருந்தது, அந்த முறையில் இருக்கலாம். ஸோ ஒன்றும் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சுற்றி சொல்கிறீங்க, அவ்வளோதானே. பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று தான், நாங்கள் ரெண்டு கருத்து ஒன்று தான். கேட்குறாங்க டைம் நாங்கள் கேட்கலாம். அது இது ரெண்டு பேருக்கும் உள்ள உரையாடல் மட்டுமல்ல, இது ஒரு பரந்தளவான உரையாடல். மற்றது வந்து இந்த வரலாறு ஒரு ஒரு விதமான ஒரு பதிவும் இதில் பதியப்பட்டது. வரலாறு வந்து என்ன வரலாறுகள் இருந்திருக்குது, எங்களுடைய சடங்குகளை பற்றி, எங்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி இந்த வரலாறுகள் அதை சொல்லியிருக்கு, பேசியிருக்குது என்று நாங்கள் சொல்லிட்டு போகலாம் என்றும் யோசிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் வந்து இந்த இயற்க விஞ்ஞான சார்ந்த சடங்குகள், பழக்க வழக்கங்கள் மிக குரூரமாக இந்த 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 பலவிதமான தாராளவாத கோட்பாடு யதார்த்தங்கள் அல்லது செயல்முறைகள் இருக்குது, அதால் அழிக்கப்பட்டு கொண்டு வருது. ஸோ இதுதான் சடங்கு, காலத்துக்கு முற்பட்ட சடங்கு, இதுதான் காலத்துக்கு முற்பட்ட பழக்க வழக்கங்கள் என்றது வந்து அதுக்கு ஒரு இயற்க விஞ்ஞான பார்வை, அர்த்தங்கள் வந்து அது இருந்து கொண்டு இருக்குது. அது நாங்கள் வந்து இன்றைக்கு